என் பையனுக்கு நானும் மிலிட்ரிக்கு அனுப்புனேன் அந்த பேராசையில் அனுப்பி அதோட வலி என்னான்னு எனக்கு தெரியும். அந்த வலியை நான் உணர்ந்தேன். அதில் ஒரு பெத்தவளாக உணர்ந்தேன். அதில் அந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு என் பிள்ளைய அனுப்பின நினைப்பே இருந்தது. அதில் என் பிள்ளை அதேமாதிரி வரணும்னு நினச்சேன். வந்தான். நானும் அதில் ஒரு பாதிக்கப்பட்டவ. அதில் அந்த குழந்தைய கூட்டுக்கிட்டு சலிக்கிட்டு அடிச்சுட்டு குழந்தையும் பொண்டாட்டியும் பார்க்காத அவன் பாட்டு நேராக போனான்ல பொன் சிரிப்போட, அது எனக்கு பாதிச்சது. எல்லாத்தையும் மறந்துட்டு தானே போகிறான். வந்துட்டாப்புல எக்ஸாம் எழுத மாட்டேன்ட்டான். கொரோனாவில் 5 மார்க் ஃபெயிலுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கு மேலே இப்படி போன்னு சொன்னால் போக மாட்டேன்ட்டான். எல்லாத்துலேயும் ஃபிட் ஆகிட்டான். எல்லாத்துலேயும் ஜெயிச்சான். ஆனால் அந்த சர்டிஃபிகேட் வரும் தான் நான் வச்சுருக்கேன். நான் அதே சிந்தனையில் இருக்கேன். என் பையன் இல்லை, மிலிட்ரியோட கஷ்டத்தை நான் உணர்ந்து தான் அனுப்புனேன். அதை மதிக்கிறேன், உயிராக நினைக்கிறேன். அடுத்த தலைமுறை வச்சு என் குடும்பம்